ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீனிவாஸ் விளாக். இன்றைக்கி பெருமாள் கோயிலில் கொடுக்குற புளியோதரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளியோதரை பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு நான் ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது ஒரு 5 பேர்த்துக்கு தகுந்த மாதிரி செய்கிற பேஸ்ட்டு. 8 வரமிளகாவில் ஒரு 5 வரமிளகா சாதாரண வரமிளகா, 3 வரமிளகா காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கலருக்காக. இதை நல்லா கருக விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கேன், கருப்பு எள்ளு. அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு பொடி அரைக்கிறதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் எடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். புளி பேஸ்ட்டு செய்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் வறுத்து எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கணும். அதுக்காக இது தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். கருக விடாமல் வறுக்கணும். நம்ம வறுக்கிற பொருள் எள்ளு, மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு பொடியாக தயார் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த புளியோதரை நல்லா ருசியாக இருக்கும். அதுக்காக புளி பேஸ்ட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு 2 எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கரைக்கிறதுக்கு. புளியோதரை செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் சாப்பாடு நல்லா ருசியாக இருக்கும். ஒரு கடாயில் புளியோதரைக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு உளுந்தெல்லாம் கருகாமல் பார்த்துக்கணும். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை எடுத்து வச்சுருக்கேன், பச்சை கடலை. அதையும் இதோடு சேர்த்து நல்லா பொரிச்சுக்கலாம். கருக விடாமல் பொரிக்கணும். இது கூடவே நான் தாளிக்கிறதுக்கு வரமிளகா, குண்டு வரமிளகா எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்படியே கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். புளி பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம், பத்தலைன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம் உப்பு. இன்னி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா கொதியட்டும். அடுப்பு சிம்பிளே வச்சுட்டு நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாய், எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கொரகொரப்பாக அதை அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொரகொரன்னு இருக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. புளி பேஸ்ட்டு கொதிஞ்சு இந்த சமயத்தில் அந்த பொடி வறுத்து வச்சுருக்க எல்லா பொடியும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதிய விட்டுருவோம். நல்லா கொதிஞ்சிச்சு பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துச்சு. இந்த சமயத்தில் வெல்லம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொதிச்சோம்னா சுவையான கோவில் புளியோதரை பேஸ்ட் ரெடி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.